இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு வைக்க போகிறோங்க. அதுக்கு தேவையான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன போல் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டான பதத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறோம். இது கடாயில் ஆட் பண்ணுறோம். நல்லா பாயில் ஆகணும். திக்னஸ் வர வரைக்கும் இதை கொதிக்க வைக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பக்கோடா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கடலை மாவு ஆட் பண்ணுறோம். 4 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். சால்ட், ரெட் சில்லி பவுடர், லைட்டாக மஞ்சள்தூள், கொத்தமல்லி, இவ்வளோதாங்க. இது எல்லாம் ஒன்றா கலந்து இப்போ பகோடா ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே வருங்க, நம்ம ஆயில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஹீட் ஆகிட்டு இப்போ பகோடா போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த நிறம் வந்தோடனே நம்ம இதை எடுத்துடுறோம். செமையாக சூப்பராக பாருங்கள், நம்ம பகோடா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம தாலி ரெடி பண்ணதை இதில் ஆட் பண்ணுறோம். எவ்வளோ திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், அதே கடாயில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுறோம். கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி பவுடர், இப்போ தாளிப்பில் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம தாளிப்பு ரெடி பண்ணதை இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சு பக்கோடாவே இதில் ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், செமையாக சூப்பரான மோர் குழம்பு ரெடி. வெரி சிம்பிள், வெரி டேஸ்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.